திமுக வந்து காமராஜரையும், பெருந்தலைவர் காமராஜரையும், காங்கிரஸ் கட்சியும், மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாரும் இழிவாக பேசியே பழக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப மரியாதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா பழைய முரசொலியில நிறைய கார்ட்டூன் வந்திருக்கு. நேற்று என்னுடைய ட்வீட்ல போட்டிருக்கேன். அதாவது என்னன்னா, பெருந்தலைவர் காமராஜ் எல்லாம் தூக்கில போடுற மாதிரி கார்ட்டூன் எல்லாம் வந்திருக்குது. அதுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து நிறைய சமயத்துல வந்து தர்ம வீரர் காமராஜ் அவர் நிலத்தை பற்றியும் உருவத்தை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து அசிங்கமா எல்லாம் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜ். அதான் எப்படின்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி சிவாவை பேச சொல்லி முதலமைச்சர் அவர்கள் இப்ப வந்து அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் மௌனமா இருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கா இல்லைங்கிறது ஒரு டவுட்டா தானே இருக்கு. அவங்க மௌனமா இருக்கிறாங்க. இருந்தாதான் நாங்க ஏதாவது பேசுவாங்க. உங்களை சந்திச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அது கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தெரியும். அதாவது என்னன்னா, அந்த அரசாங்கம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்கோட நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. இதுல வந்து 2 பேர் என்ன ஒரே வந்து என்ன பார்த்தாங்க. பார்த்ததுனால அவங்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னொரு 6 மாசம் கழிச்சு திருப்பி அதே ஊருக்கு அதே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. சார், தமிழக அரசு மின்கட்டண உயர்வா தொடர்ந்து உயர்த்திக்கிட்டே இருக்கு. 3 வருஷமா தொடர்ந்து 60% வரைக்கும் உயர்ந்திருக்கு. சிறு குறு தொழில் எல்லாம் அழியக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. நீங்க இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு நிறைய சிறு குறு தொழிற்சாலை போவதுக்கு காரணம் என்ன, மின் கட்டண உயர்வு, டாக்ஸ் அதிகமா போடுறதுனால தான் அது நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆனா இவங்க என்ன ரயில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 சின்ன ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே மிகப்பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது. கடன் சுமை தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு கடன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல லட்சம் கோடியில கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வரி சுமை அதிகம். அடுத்தால டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.